ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் ஏற்கனவே ஃப்ராக்சரான எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு மாதமாக படுத்த படுக்கையாக இருந்து எல்லாமே படுக்கையிலங்கும்போது ரொம்ப டல்லாகி போயிட்டான். மனசளவில் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். என்னடா அது அப்படின்ட்டு. இப்போ தான் கால் நடக்கிறேன். ஏதாவது வீட்டுக்குள்ளே நடக்க முடியும், வெளியெலாம் நடந்தால் சொல்லிங் வந்துடும் ரொம்ப. நல்லா வீட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கேன். அந்த வரைக்கும் ஓகே. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் ஆகிறோம். கேர்டேக்கர் வச்சுருக்கணும். வச்சுக்கிட்டு நம்மளை குளிப்பாட்டுறது, தலை சீவுறது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க இல்லையா? பல் வளர்க்குறதுலேருந்து செஞ்சுக்கும் போது இதெல்லாம் சொகுசாக உட்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு சொகுசாக தான் இருக்குது. நேற்று என்னாச்சு, இன்னும் ஒரு 1 வீக் இருக்கட்டும், திருப்பி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்துட்டால் தேவைப்படும் இல்லைன்னு நினச்சோம். கை வந்து திருப்பி இன்னும் சரியாகலை. அது வந்து கையில் இன்னும் ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு மாதிரி வரன்னு இழுத்துக்கிட்டு தூக்கம் இல்லாமல் 4-5 மணி ஆகிடுது டெய்லி. அதெல்லாம் வந்து 10 குறையலன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம் டாக்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு, சரி இன்னும் ஒரு வாரம் வச்சுக்கலான்னு பார்த்தா, அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஒன் டே எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட நீங்கள் அகெயின் வந்து 25,000 கட்டணுன்னாங்க. 1 வீக்குக்கு நாங்கள் ஒரு பர் டே 1,000 ருபீஸ், 7 டேஸ் 7,000 கொடுக்குறோன்னு சொன்னால் ஒத்துக்கல. சரி வேறு எங்கேயாவது லோக்கலில் பார்த்துக்கலாம் போட்டோன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரரும் சரின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டோம். அனுப்பிச்சி விட்டப்போ உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நம்ம எப்படி நம்மளால் செஞ்சுக்க முடியும்? ஏற்கனவே சரியான பயந்தாங்களே நான் உடம்பு விஷயத்தில், ஹெல்த் விஷயத்தில். அதனால் வந்து பேசுகிறது தான் வீர வேற வசனம்லாம் பேசுவேன். உடம்புக்கு எதாவது வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால் வந்து என்னடா நம்ம இப்படி வந்து இந்த லேடி இல்லாட்டி நம்ம எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம்னு நினச்சேன். அப்புறம் மெதுவாக இறங்கி கீழே போய் கேட்டு திறக்கிறது, அப்புறம் கீழே வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது, நம்ம ரோஸ் மசாலாம் இருக்குது ஆல்ரெடி, அவங்களுக்கு சாப்பாடு வைக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அகைன் என்னாச்சுன்னு பார்த்தா இன்றைக்கி ரெகுலராக எப்பவும் போல் நேற்று வந்து 10-11 மணிக்கெலாம் தூங்கிட்டேன். கை கொஞ்சம் விறுவிறுப்பு, கொஞ்சம் டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டேன், பெயின் கில்லர்ஸ்லாம் போட்டுட்டேன். ஏன்னா இல்லாட்டி தூக்கம் டெய்லி கம்பல்சரி போட்டுக்கணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வலிக்குது, கையெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே. போட்டுட்டு படுத்துட்டேன். காலையில் எப்பவும் போல் 4 மணிக்கு ஏந்திச்சேன். 4 மணிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 5:30 வரைக்கும் ஒரு கண்டினியூஸாக வேலை செஞ்சிகிட்ருக்கேன். என்னோடய வேலைகள், என்னோடய ரெகுலர் ஒர்க்கை நான் பண்ணும்போது எனக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் பெருகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து என் வேலையை நான் செஞ்சுக்கிறேங்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பொதுவாக யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே, அம்மா நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட, ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுன்ற வார்த்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லாதீங்க. ரெஸ்ட் எடுன்னா சமையலுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. செஞ்சு போர் அடித்து அவங்களும் ஒரு ஸ்டேஜில் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. மற்றபடி வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டி நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், 4 பேரோட மீட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஆக்டிவாக இருப்போம். ரெஸ்ட் மட்டும் எடுக்காதீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் நான் என்னோடய வேலைகள் இவ்வளோ நாள் நான் செஞ்சேங்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் கடவுள் புண்ணியத்தில் இது கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும். அந்த கை மட்டும் இன்னும் சரியாகும்னா இன்னும் எப்படியும் மினிமம் வந்து அந்த வலி, அந்த விறுவிறுப்பெல்லாம் குறையிறதுக்கு 3 மாதம், ஃபுல் ரெக்கவர்னா 6 மாதம்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் நான் நடந்துக்கிட்டு இருந்தால் போதும். என்னோடய வேலைகள் நான் அது செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து இன்னொருத்தவங்களோட எப்போவுமே நம்மளோட வேலைகளுக்கு டிபெண்ட் ஆகாமல் இருந்தாலே நம்ம சந்தோஷமாக இருப்போங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு.